நீ பார்த்தீங்களா காதில் போயிட்டாங்களா? ஆஃப்டர்நூன் நேப் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நானும் சிஜுவும் வாக்கிங் கிளம்பிட்டோம். சிஜுக்கு வீட்டில் இருக்கிறத விட வெளியில் சுற்றுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வாக்கிங் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துடுவான். வெளியே வந்து சிஜு என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த செடி என்னன்னு தெரியுதுங்களா? இதுதான் எருக்கஞ்செடி. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு இருக்குல்ல, அந்த மொட்டை அமுக்குனா ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வர வச்சு நான் சின்ன வயசில் நிறைய விளாண்டுருக்கேன். என்ன பண்ணுற சிஜு? டுப் டுப் பண்ணுறியா? போதுமா? சரி வா போகலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் சிஜுக்கு ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன், இந்த மொட்டை இப்படி அமுக்குனா சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிஜு இந்த செடியை பார்த்தாவே டுப் டுப் பண்ணணும்னு சொன்னான். இந்த செடிக்கு சிஜு வச்ச பேர் என்ன தெரியுமா? டுப் டுப் செடி. நீங்களும் இந்த மாதிரி சின்ன வயசில் விளாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை பார்க்கு தான். சிஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ இல்லைனாலும் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் இந்த பார்க்கு சிஜு கூப்பிட்டு வருவேன். ஆனால் பார்க்கு கூட்டிகிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க எப்போ எப்படி விழுவாங்கன்னே தெரியாது. அதனால் நம்ம எவ்வளோ கிட்ட இருந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அப்பா பிடிச்சிக்கிற ஓகே. சறுக்கி விடு. வா 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 வா. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல ரவுண்ட் அடித்தான் சிஜு. நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கு போயிட்டு வந்து நாங்கள் என்னென்ன கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு. கொட்டை, புங்கங்கொட்டை. இதை எடுத்துகிட்டு வந்து இப்போ என்ன பண்ணோம்னா சிஜுக்கு உடச்சி தரணுமா. வா உடைக்கலாம். இது ஃபஸ்ட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு உடைக்கணுமா. இது என்ன கொட்டைனே தெரியல வேற. வா ஏய் நீ உக்காரடே. அப்படியே குதிச்சுக்கிட்டே இருப்பாரு சாரு. என்னடா இது உடைய மாட்டேந்தே. சோபா இவ்வளோ நேரம் உன்னை பார்க் கூப்பிட்டு போய் வந்துட்டு எனக்கு தான் டயர்டாக இருக்குது. இந்த வீட்டில் வந்தோடனே அடுத்த டாஸ்க்கு பருப்பு வேணுமா? ஏன்னா வீட்டில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அப்படின்னு ஏகப்பட்ட பருப்பு இருக்குது. அதெல்லாம் விட்டான். இங்கே பார்த்தீங்களா, இது என்னன்னே தெரியல. இதை உடைச்சி இங்கே திரும்ப நவுறா. இதை உடைச்சி பருப்பு கொடுக்க சொல்கிறான். முடி கடிச்சிருக்கியா? ஏன் அடிக்கிற? இவ்வளோ நல்லா தானே இருந்த. நீ அப்படிலாம் பண்ணாலாம் வராது. இது இது என்ன கொட்டைனே தெரியல. இந்த கொட்டை இங்கே பாருங்க, நல்லா கேமரா கிட்ட காமிக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சா இது என்ன கொட்டைன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ள உடைக்க மாட்டேங்குது வேற. இது வந்து புங்கங்க அது பேர் என்ன, பாதாம் கொட்டையா இருக்கிறதுக்கு லைட்டா வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரியல. இது யாராவது என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லை நீ ஏன் எப்படி உட்காந்துருக்க? ஒழுங்கா உட்காரு. சிஜு சிட் ப்ராப்பர்லி. சிபாபி இல்ல, சிட் ப்ராப்பர்லி. இங்க வா. சிபாபி இல்லடா, சிட் ப்ராப்பர்லி. எக்ஸசைஸ் பண்றியா? 1 2 3 4 5 6 7 கீழே வரைக்கும் போயிட்டு வா. கீழே வரைக்கும் நீ போயிட்டா. 8 கீழே படுத்துக்கிட்டு இல்லை. இன்னைக்கு நாளோட 3வது ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு சாரு. இது சாப்பிட்டது இல்லாமல் பக்கத்தில் 2 ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு வாங்கி கொடுத்தா போதும். ஆரஞ்சு மட்டும்தான் சாப்பிடுவான் 3 வேளைக்கும் சிஜு. ஆமாம் தானே? வேறு சாப்பிட்லாமா? ஏதாவது இல்லை கோவாலாம் இருக்கு பாரு, கோவா சாப்பிட்லாமா? வேணவா? ஆரஞ்சா சாப்பிடுவியா? எவ்வளோ ஆரஞ்சு சாப்பிடுவ?
நெக்ஸ்ட் ஆரஞ்சு சாப்பிட்றியா? சரி இது உரிச்சு தர, வெயிட் பண்ணு. ஓ இதுவுமா? சரி அப்பா கொஞ்சம் தருவியா? புதுசு வாங்கி தரியா? இங்கே 2 இருக்கேடா, இதுல ஒன்று கொடுற அப்பாக்கு. புதுசு வாங்கி தரியா நீ? சிஜு ஒன்று கொடுற அப்பாக்கு. இது உரிச்சு தரணுமா? அப்பயே அப்பாவுக்கு தரமாட்டேன். இங்கே பார்த்தீங்களா எங்கள் காதில், அவன் காதில் பார்த்தீங்களா சிஜு அவன் கத்துற சவுண்டு கேட்கக்கூடாதுன்ட்டு என் காதை இதை வச்சுக்கிட்டு, நான் பேசுறது கேட்கக்கூடாதுன்ட்டு அவன் காதில் அதை வச்சுக்கிட்டான். என்னடா காதில் போச்சுடா. அது பேர் பஞ்சிடா சிஜு, காட்டன் பஞ்சு. சரி ஐயோ ஐயோ. சரி எதுக்கு வச்சிருக்க காதுல? காதுக்குள்ள வச்சா பரவாயில்ல, காது ஃபுல்லா வச்சிருக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, இவங்க கூட ஒரே போராட்டமா இருக்குங்க. என்னது இது? பாரு வாங்கலாமா? சரி வாங்கிக்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்கு காலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிஜுவும் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பினோம். கடைக்கு போனால் இவன் என்ன எடுத்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா? போனது என்னமோ எக்கு வாங்குறதுக்கு தான். ஆனால் சிஜு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் எடுத்துகிட்டு வந்தான், அப்புறம் மேங்கோ எடுத்துகிட்டு வந்தான். இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு டைமும் கடைக்கு கூப்பிட்டு போகிறப்ப நம்ம ஒன்று வாங்க போவோம், ஆனால் வாங்கிட்டு வரது பார்த்தீங்கன்னா பல ஐட்டமாக இருக்கும். சரி சிஜு ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு வாட்டர்மெலனு மேங்கோவும் வாங்கிட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்குமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓவரால் பில்லு பார்த்தீங்கன்னா 358 ரூபா. அதில் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 120 ரூபா தான். மீதி எல்லாமே சார் தான். வாட்டர்மெலன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் சிஜு. இந்த வாட்டர்மெலன் மட்டும் எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவேன் நீ. ஒன்லி ஃப்ரூட்ஸாக உள்ளே போயிட்டுருக்கு உனக்கு. சாப்பிட்டேன். சிஜு சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருந்த வாட்டர்மெலனை நாங்கள் ஜூஸாக போட்டு குடிச்சாச்சு. ஹாய் சிஜு, பேன் கேக்கு சாப்பிட்லாமா? வேணாவா? ஓய் எழுந்திரிடா. ஒரு வழியாக சிஜுவை சாப்பிட வச்சுட்டு தூங்க போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் திருப்பியும் சந்திக்கலாம். பாய் பாய்.